சத்தமே இல்லாம பூட்ட அறுக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் செய்யப்பட்ட ஹைட்ராலிக் கட்டர். கைவரிசைகளை காட்டி திருட்டு செயல்ல ஈடுபட்டு வந்த 3 ஆசாமிகள். KGF ஸ்கெட்ச் நாகாவுக்கே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய போலீசார். பூட்டிய வீடுகள் தான் டார்கெட். தொடர் திருட்டால அவஸ்தைக்குள்ளான டெல்டா மக்கள் இப்போ நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட டெல்டா பகுதிகளில் இரவு நேரத்துல பூட்டி இருக்கக்கூடிய வீடுகள்ல தங்கம் மற்றும் பணம் கொள்ளை போயிட்டு வரதா பொதுமக்கள் தொடர்ச்சியா புகார்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு CCTV கேமராக்களை ஆய்வு செஞ்சு இந்த திருட்டு செயல ஈடுபட்டவங்களை தேடிட்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்துதான் CCTV கேமராவை அடிப்படையா வச்சு திருத்துறைப்பூண்டி பகுதியை சேர்ந்த குமரேசன் அப்படின்றவரை போலீசார் கைது செஞ்சிருந்திருக்காங்க. மேலும் அந்த நபர்கிட்ட விசாரணை செஞ்சதுல அவருடைய கூட்டாளிகளான கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த வேல்முருகன், கர்நாடக மாநிலம் KGF பகுதியை சேர்ந்த ஸ்கெட்ச் நாகா உட்பட இந்த 3 நபர்களும் சேர்ந்து திருட்டு செயல ஈடுபட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த 3 பேரும் சேர்ந்து மன்னார்குடி பகுதியில வீட்டில இருந்த இரும்பு லாக்கர்ல இருந்த பணம் நகையை கொள்ளையடிச்சிட்டு லாக்கரை குளத்துல போட்டுட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இந்த 3 நபர்களையும் கைது செஞ்சு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, லாக்கர் உட்பட பொருட்களை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ஹைட்ராலிக் கட்டரை ஆர்டர் செஞ்சு அதன் மூலமா பூட்டை அறுத்து வீடுகள்ல திருட்டு செயல்ல இவங்க ஈடுபட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த 3 நபர்கள் மேல 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாகவும் கூறப்படுது. இப்ப போலீசார் இது தொடர்பான தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இவங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து டெல்டா மாவட்ட மக்கள் இப்போ நிம்மதி அடைஞ்சிருக்காங்க.